சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அருவி திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணையவழி வகுப்புகள், இணையவழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசை என்று தேய்த்து கண்கள் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்துவிட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உங்களிடத்தில் உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள் அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணையவழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அழைத்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கவலை வேண்டாமே என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சுதா கலிங்கன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். தொடருங்க. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பாக இந்நிகழ்வை தொகுத்து கொண்டிருக்கும் பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை அனைவரும் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு மென்மேலும் சிறந்தோங்க. வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிந்தனைக்கான தலைப்பு கவலை வேண்டாமே. கவலை வேண்டாமே. யாராவது கவலை வேணும்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா இந்த கவலைங்கிறது நமக்கு எப்ப வருதுன்னு பார்த்தா, யாராவது நான் சந்தோஷமா இருக்கும்போது கவலைப்பட்டேன்னு சொன்னது உண்டா? இல்ல. அப்போ சந்தோஷம் என்பது இன்பம். இன்பத்துல மகிழ்ச்சி, ஆனந்தம் இதுதான் வரும். இது இருக்கும். ஆனா துன்பம்னு சொல்லும்போதும், துன்பம்னு நினைக்கும் போதுமே இந்த கவலை வந்துருது. கவலைப்பட்டு கவலைப்பட்டு பழக்கத்தால மனதுக்கு ஒரு நோயாகவே ஆயிருது. இதனால மனித மனதுக்கு எப்பொழுதுமே ஏதாகிலும் ஒரு கவலை தேவையாகவே ஆயிருது. கவலை நாளைக்கு வரக்கூடிய துன்பத்த போக்குறது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வலிமைய அழிச்சிருது. இதனால சிந்திக்கும் திறன் மனச விட்டு போயிருது. மனதோட உறுதியும் குலைந்து விடுது. நாம நம்முடைய கவலைகள் மீது செலுத்தும் அதே கவனத்த கடமையின் மீது செலுத்தினால் வெற்றி பெறுவது உறுதி. கவலை இரத்த ஓட்டத்தையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும். எப்பவோ நடக்க போற அல்லது நடக்காமலே போற விஷயத்தை எல்லாம் நம்ம நினைச்சு கவலைப்பட்டு நம்மிடம் உள்ள துணிவை இழந்து விடுறோம். கவலைப்பட்டால் பிரச்சனை தீராது. கவலைக்கு மூல காரணத்தை கண்டு நம்ம அதுக்கு தகுந்த பயிற்சி செய்யணும். கவலைக்கான ஒரே மருந்து பயிற்சியும் பிரார்த்தனையும் தான். அதாவது தவம் செய்யும்போது மனசுக்கு எளிமையாக புலப்படும் இந்த செயல் செய்தால் சிக்கல், இதை தவிர்ப்போம் என நம்முடைய உள்ளே உள்ள மனம் சொல்லும். அதை கேட்டு சிந்திச்சு செயல்பட்டால் கவலை நம்ம ஒழிக்கலாம். கவலையும் சினம் இந்த ரெண்டும் நம்முடைய அறிவின் உயர்வுக்கு தடையாகுது. நம்மை முன்னேறி செல்ல விடாம தடுக்குது இந்த ரெண்டும். கவலை என்பது வேறு, வெறுப்புணர்ச்சி வேறு. கவலைப்படக்கூடாது என்பதற்காக வந்த சிக்கலை நாம ஒருபோதும் மறக்கக்கூடாது. சிக்கலை போக்க முயற்சி கண்டிப்பா நமக்கு வேணும். எந்த ஒரு மனிதனும் தன் தவறுகளை ஒத்துக்கொள்வதே கிடையாது. பெரும்பாலான மக்கள் இதைத்தான் நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம்.
மற்றவர் மீது குற்றம் குறை கூறும்போது, செய்யாத செயலுக்கு மனம் வருந்தி, கவலைக்கும், மன உளைச்சலுக்கும் ஆட்பட்டு ஆகுறாங்க. எவர் ஒருவர் தன் தவறுகளை ஒப்புக்கொள்கிறாரோ, அது அவரை மற்றவர்களிடமிருந்து மேலே எழுத்தி, உயர்த்துவதோடு அவருக்கு பெருந்தன்மை உணர்வையும், மகிழ்ச்சியையும் கொடுக்குது. தவறு சரி செய்யப்படும்போது, யாரும் அங்கே பிரச்சனைக்கு ஆளாகிறது கிடையாது. ஒரு இறுக்கமான சூழ்நிலையை கூட திறமையாக கையாள முடியும். எந்த சாக்கு போக்கும் சொல்லாம, பிரச்சனைய துணிவோடு எதிர்கொண்டு நம்ம சரி செய்யலாம். கவலைப்பட்டா கோழையாகத்தான் இருக்கணும். எனவே கவலை என்பதே நமக்கு வேண்டாம். கவலை வேண்டாமே அப்படின்னா, இது ஒரு போதும் நமக்கு வேண்டாம், தேவையே இல்லை என்பதுதான். வேண்டாம்னா, இப்ப வேண்டாம், பிறகு எனக்கு அதாவது நமக்கு தேவைப்படும், தேவையான நேரத்துல பயன்படுத்திக்கலாம் என்பது கிடையாது. எப்போதுமே இந்த கவலைங்கிறது நமக்கு தேவையே இல்லை என்பதுதான் கவலை வேண்டாமே அப்படிங்கிறது. வேண்டாமே என்பது இந்த கவலை எனக்கு ஒருபோதும் தேவையில்லை. நாம நமக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த கவலையானது நம்மை சோகத்துல ஆழ்த்திரும். எல்லா எண்ணங்களையும் ஒண்ணு சேர்த்தி நம்மை அழுத்தி விடும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? மன அழுத்தம், டிப்ரஷன்னு நம்ம சொல்றோம். நல்லா இருப்பாங்க. திடீர்னு டல் ஆயிருவாங்க. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவங்க இறந்துருவாங்க. என்னன்னு கேட்டா, ஏதோ மனசுல நெனச்சு கவலைப்பட்டு இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கவலை ஆளைவே முடிச்சிரும். அப்படிப்பட்ட மோசமானது தான் இந்த கவலை. எனவே தான் மகரிஷி ஐயா அவர்கள் இதை அறவே ஒழித்தாகணும்னு சொல்லியிருக்காங்க. எண்ணத்தை ஆராயலாம், ஆசைய சீரமைக்கலாம், சினத்த தவிர்க்கலாம். தேவையான இடத்துல கூட சினத்த நடிப்பாக கூட நம்ம காட்டலாம். ஆனா, இந்த கவலைய மட்டும் ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கவலை பிறர் மன தூண்டுதல காட்டிலும் கொடுமையானது. ஒரு சிலர் பிறர் என்ன சொன்னாலும் எனக்கு என்னன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு கவலை அப்படிங்கிறது பக்கத்துல கூட நெருங்காது. ஆனா, ஒரு சிலர் யாராவது ஏதாவது சொன்னாலும், தனக்கு தானேயும் நெனச்சு நெனச்சு, போனது, வந்ததை எல்லாம் நெனச்சு கவலைப்படுவாங்க. அதைய சொல்லவும் செய்வாங்க. "எனக்கு ஒரே கவலையா இருக்கு. ஏன்னே தெரியல" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா 2 நிமிஷம் சிரிச்சா கூட நம்முடைய உடலிலே பல நன்மைகள் உண்டாகுமாம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா, எவ்வளவு பேரு நம்ம சிரிக்கிறோம்? முகத்த உம்முன்னு வச்சு கவலையா இருக்கோம். இல்ல கோபமா இருக்கோம். சிரிப்பதால நல்ல கொலஸ்ட்ரால் நமக்கு உண்டாகுமாம். நோய் எதிர்ப்பாற்றலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. சுவாச உறுப்புகள் வெளிப்படுத்தக்கூடிய அதிர்வலைகள் தான் இந்த சிரிப்பு. சிரிக்கிறனால நம்முடைய பல கவலைகள போக்கிக் கொள்ள முடியும். கவலையாக இருந்தா நம்முடைய உறுப்புகள் உறங்கிரும் அப்படிங்கிறாங்க. கவலை இல்லாத மனிதன் யாருன்னு கேட்டா, அதாவது குழந்தையும் பிச்சைக்காரனும் தான். ஆனா பிச்சைக்காரர் கூட இன்னைக்கெல்லாம் ரூ. 1 போட்டா திருப்பி நீயே வச்சுக்கோன்னு கோவத்தோட சொல்லிட்டு போறாங்க. அதே மாரி குழந்தைங்க ஸ்கூல்ல சேர்ற வரைக்கும் தான் அந்த குழந்தைத்தனமா இருக்காங்க வீட்ல. அதுக்கப்புறம் மத்த குழந்தைகளோட கம்பேர் பண்ணி, ஆ படிப்பிலிருந்து, ஆ போக்குவரத்து போகக்கூடிய வாகனங்கள், அது முதல் கொண்டு, அ உடுத்துற உடை முதல் கொண்டு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, பொறாமை எல்லாமே குழந்தைகளுக்குமே உண்டாயிட்டு வருது. இத என்னன்னு கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு குழந்தைகளுக்கு கூட ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒண்ணு உண்டாகுது அப்படிங்கிறாங்க. கவலை அப்படிங்கிறது பனிக்கட்டி எப்படி உருகி போகுதோ, அதே போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்த அதாவது ஜீவகாந்த ஆற்றல கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய உடலிலிருந்து வெளியேற்றிரும் இந்த கவலை. கவலை நாம எப்பவுமே நம்முடையதா எடுத்துக்க கூடாது. கவலைய ஒரு சாட்சிக்காரன போல தான் நம்ம நின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை உள்வாங்கிக்கிட்டோம்னா நம்மளை அ ஒண்ணில்லாம ஆக்கிரும். கவலைப்படுறவர மூடர் அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படுறவங்க எதிலும் வெற்றி பெற மாட்டாங்க. கவலை என்பது உயிர் சக்தி வெளியேற்றம். உடலின் வலிமை, மனதின் ஆற்றல், இது எல்லாமே வெளியேறும். முதல்ல உள்ளத்தில தொடங்கி, பிறகு உடல் முழுவதும் பரவி, நம்மை முழுவதுமாக கொன்று இந்த கவலை. எனவே தான் மகரிஷி ஐயா அவர்கள் கவலைய ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எண்ணத்த ஆராய்ச்சியில வச்சிருக்கிறவங்க தான் ஞானிகள். கவலையற்ற மனநிலையில் இருப்பவர்கள் இவர்கள்.
கழிந்த போன காலத்த நினைச்சு கவலைப்படாம, அது திரும்ப கவலைப்படக்கூடாது. அது திரும்ப வரப்போறது கிடையாது நமக்கு. இன்பமாக இருந்தால் அதை நினைத்து மகிழ்ச்சி அடைவோம். துன்பமாக இருந்தால் அது நம்முடைய வினை அப்படின்னு நினைச்சு விட்டுடுவோம். கவலை ஒரு வகை மனநோய். நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம் தான் கவலை. தனது இயலாமையை நினைத்து வருந்தி அமைதி இழந்து இருக்கும் மனநிலையே கவலையாகுது. காயப்படுறக்கு முன்பே நம்ம கதறி அழுகுறது போல தான் இந்த கவலை அப்படின்னு சொல்றாங்க. நாம கவலைப்படுவதற்காக இல்ல இந்த உலகத்துல. மகிழ்ச்சியில திளைத்து இருக்கணும். கவலை ஒருபோதும் நம்முடைய பிரச்சனை தீர்க்கவே தீர்க்காது. விருந்தாளியாக நுழையும் கவலை வெகு சீக்கிரத்துல எஜமானன் ஆயிரும் அப்படின்னு கோரி பென்ஃப்யூம் சொல்லியிருக்காங்க. கவலைங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. இது உடலுக்கோ, மனதுக்கோ சிக்கல் வரும்போது, அந்த சிக்கல சந்திக்க போதிய பலமில்லாத மனநிலைய கவல அப்படிங்கிறோம். அதே மாதிரி பல வேலைகள ஒரே நேரத்துல செய்யும்போதும், எதையும் செய்ய முடியாத மன குழப்பம் வரும்போதும், அது நமக்கு கவலையாகுது. அதிகமா கற்பனை செய்வது, அது நடக்காத போது, தானே ஒரு வலைய விரிச்சு அதுல மாட்டிக்கிறது போல, இப்படி கவலைய ஏதோ ஒரு வகையில வந்துகிட்டே தான் நமக்கு இருக்கு. இத உள்வாங்கிக் கொண்டால் உளநோய், மனநோய் ஆயிரும். உடலிலே உள்ள நோய போக்கிக் கொள்ள முடியாத போதும், கவல நம்மளுக்கு வருது. அப்போ கவலை என்பது ஏதோ ஒரு வகையில வந்து கொண்டே தான் இருக்கு. கவலையில 3 காரணம் இருக்கு அப்படிங்கிறத மகரிஷி ஐயா சொல்றாங்க. ஒண்ணு உடல் ஆற்றலுக்கும், மன ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு. இன்னொன்னு எதிர்பார்த்தலுக்கும், நடப்பிற்கும் உள்ள வேறுபாடு. 3வது தேவைக்கும், இருப்பிற்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு. அப்ப இந்த 3னால கவலை நம்மளுக்கு உண்டாகுது. சிந்தனையோடு செயலும், செயலுடன் சிந்தனையும் இணைஞ்சு இருக்கும் வரையில கவலை என்பதற்கே நமக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. மனதிற்கு அதிகமான வலிமை இருக்குதுன்னு சிக்கல இருக்கணும். சிக்கல புரிஞ்சுக்கணும். சிக்கல தீர்த்து கொள்ள அறிவின் கூர்மை இருந்தா, இது ஏற்படாது. ஒரு தப்பு கணக்கு நாம அ போடுறோம். அதாவது ஒண்ண எதிர்பார்த்து அது நடக்கவில்ல அப்படிங்கும்போது, இயற்கையில வேற ஒண்ணு நடக்குது. அத ஏத்துக்க முடியல. நான் நினைச்ச மாதிரி நடக்கலையேன்னு கவலைப்படுறோம். ஏன்னா, இயற்கைய பத்தி, இந்த சமுதாயத்த பத்தி, நம்முடைய இயல்பை பத்தியோ தெரிஞ்சுக்காம, கற்பனையான ஒண்ண எதிர்பார்த்து இருக்கிறோம். அதுதான். உண்மையில் என்ன நடக்குமோ, அதுதான் அங்க நடந்திருக்கு என்பத மனம் ஏத்துக்கணும். நடந்தத ஏத்துக்கிட்டு, இனிமேல் தவறு செய்ய மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ, அதை முயற்சி செஞ்சு பெறுவேன் அப்படிங்கிற செயல்ல நம்ம இறங்கணும்னு சொன்னா, அங்க கவலை இருக்காது. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாதிரி தேவையை மாத்தி அமைச்சுக்கிட்டா, அங்கேயும் கவலை இருக்காது. நம்ம உள்ளத்திலே நிக்காது. இதற்கு அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும்னா, பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கவலை ஒழிக்க என்ன தேவை அப்டின்னா, இயற்கை ஒழுங்கமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். சிந்திக்கும் திறனை பெருக்கிக்கணும். தன்னம்பிக்கைய வளர்த்துக்கணும். முயற்சி வேணும், துணிவும் வேணும். அப்போ இயற்கை எப்படின்னா, இயற்கையோடு ஒன்றி வாழ பழகிக்கணும். இயற்கைக்கு முரணாக செயல்படுவது ஒழுங்கற்ற செயல். அதாவது மழைக்காலம் தொடர்ந்து மழை பெய்யும்னு தெரிஞ்சு, நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சா, அந்த பொருட்கள் எல்லாமே மழையில கரைஞ்சு போகும். இதனால கவலைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. இது எவ்வளோ பெரிய பண இழப்பீடு, நேரம் எல்லாமே இழப்பாகும்போது ரொம்ப நம்மளுக்கு கவலையாகும். இல்லைங்களா? அப்ப அந்த இயற்கையோட ஒழுங்கமைப்ப நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். மனிதனாகிய நம்ம. அதே மாரி சிந்திக்கும் திறனை பெருக்கிக் கொள்ளணும். அறிவு ஆற்றல வளர்த்துக் கொள்வது, அறிவு சார்ந்த செயல்படுவதற்கு மன அலைச்சல குறைச்சுக்கணும். அப்படி குறைச்சுக்கிட்டு நம்ம ஆ செயல்படும்போது நமக்கு சிந்தனை திறன் நமக்கு உண்டாகும். விழிப்பு நிலையில செயல் செய்தால் மனதிற்கு இதமாக, இனிமையாக இருக்கும். சங்கட்டங்கள் வரும்போது தடுமாறக்கூடாது. சந்தர்ப்பங்கள் வரும்போது தடுமாறக்கூடாது. இதுவே நம்முடைய விழிப்பு நிலை. சிந்தித்தால் மட்டும் தான் நம்ம சிகரம் தொட முடியும். அதே மாரி தன்னம்பிக்கை. நம்ம நம்மை நாமே வலிமையுடையவனாக மாற்றிக்கணும். நம்முடைய திறமை, ஆற்றலை வலுப்படுத்திக்கிட்டு வாழ்வில் வெற்றி பெறுவதுமே தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை தான் ஒருவனுக்கு தைரியத்தை கொடுக்குது. இந்த செயலை என்னால செய்ய முடியும் என்ற எண்ணம் தான் நம்முடைய தன்னம்பிக்கை. எல்லா
சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. எல்லாம் சரி செய்து விடலாம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கும். அதே மாரி முயற்சி. அதாவது மனசு சொல்வதை செய்யறோம். அது வெற்றியோ, தோல்வியோ அந்த வேலை முடிஞ்ச பிறகு தெரியும். ஆனா, அதை செய்யணுங்கிற அந்த சக்தி இருக்கே, அதுதான் வந்து நம்மளோட முயற்சி. நம்மனால முடியும் அப்படிங்கிறது. அதே மாரி துணிவு. பயப்படாம எதற்கு எடுத்தாலும் எனக்கு பயம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இது இல்லாம இருக்கணும். தைரியமா, நேர்மையா நடந்துக்கணும். துணிச்சலோடு தைரியமாக வந்து இருப்பாங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. மனதிடம் அ வந்துட்டு அதிகமா இருக்கும். துணிச்சல் இது எல்லாம் நம்ம வந்து நம்மிடம் அமைத்துக் கொண்டா, நம்மிடம் இருந்து கவலை வந்து விலகிரும். அப்போ கவலை இல்லாம நம்ம வந்து காத்துக்கொள்ள முடியும். தேவையில்லாம நம்மளே சிக்கல பெருக்கிக் கொள்ளாம இருக்கணும். தேவையில்லாம மத்தவங்க செயல்ல வந்து தலையிடக்கூடாது. எக்காரணத்தைக் கொண்டும் நீதி உணர்வை மறக்காமல், தன் கடமை அறத்தோடு வாழ்வது. இதுவே நம்மை வந்து கவலை இல்லாம காத்துக்கொள்ளும். தினமும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் அற்புதங்கள வந்து கவனிக்க ஆரம்பிச்சாலே, அநேகமான கவலைகள் வந்து நம்மகிட்டருந்து பறந்து போகும். இயற்கைய அறிஞ்சு அதை தெரிஞ்சுகிட்டு, அதை வந்து ஒத்து எண்ணுபவர் எண்ணம் வந்து எப்போதுமே எந்த இடத்துலயும் கவலையா வந்து மாறாது, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அ இ இந்த இந்த கவலை இல்லாம இருக்க என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு பயிற்சிக்கு வந்து ஒரு அட்டவணை போடணும். அதாவது கவலைகள் எந்தெந்த வகையில எல்லாம் நமக்கு கவலை வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மகரிஷி சொல்லியிருக்கக்கூடிய 4 கவலைகள் வந்துட்டு என்னன்னா, அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை, தள்ளி போட வேண்டியவை, அலட்சியப்படுத்த வேண்டியவை, உடனடியாக தீர்க்க வேண்டியவை அப்படின்னு 4 குடுத்துருக்காங்க. அனுபவித்தே தீர்க்கக்கூடியது என்னன்னா, நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்த பையன், இல்ல அவங்க அப்பா, அந்த வீட்ல ஒருத்தரு விபத்துல கால் இழந்து விட்டா என்ன செய்ய முடியும்? இத சகிப்புத்தன்மையோடு ஏத்துக்கணும். அனுபவிச்சே தான் வாழணும். இது நெறைய வீட்லயும் நடக்குது நம்ம பார்க்குறோம். இதற்கு கவலைப்பட்டு எந்த பிரயோஜனையும் கிடையாது. இது ஒரு கர்ம வினை அப்படின்னு நெனச்சு கூட நம்ம வந்து வாழ்க்கையில ஏத்துக்கிட்டு தான் நம்ம வாழணும். நம்ம ஏத்துக்கும்போது அங்க வந்து அந்த கவலை இருக்காது. அதே மாதிரி தள்ளி போட வேண்டியது. படிப்புக்கு தகுந்த வேலைய வந்து எதிர்பார்க்கிற போது, அது நாட்கள் கடந்துகிட்டே போகுது. வேலை கிடைக்கல. கிடைக்கும் வர மற்ற வேலை வந்து நம்ம பார்க்கலாம். அல்லது காத்திருக்கலாம். அதற்காக வேலை செய்யாம இருக்க வேண்டாம். வேறு ஏதாவது வேலை கூட நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம். அலட்சியப்படுத்த வேண்டியதுன்னு பார்த்தா, ஒரு சிலர் வந்து நம்ம என்ன செஞ்சாலும், அதுல வந்து குறை கண்டுபிடிச்சு, இப்படி செய்தால் சரியா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அத வந்து பெருசுபடுத்தாம, அவர்களையும் நம்ம வந்து அலட்சியப்படுத்தாம, அவங்க சொன்ன விஷயங்கள மட்டும் நம்ம வந்து அலட்சியப்படுத்திட்டு, எளிமையா நமக்கு எது எளிமையா செய்ய முடியுமோ, அதை வந்து நம்ம செஞ்சுட்டு போ போகலாம். இது வந்து அவங்க சொன்ன வார்த்தையில வந்து நம்ம அலட்சியப்படுத்திறலாம். அவங்க சொன்ன மாரி நம்ம செய்ய வேண்டியது இல்ல. நம்முடைய வேலைய நம்ம செய்யலாம். அதே மாரி உடனடியாக தீர்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னா, ஆ இப்ப வீட்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து கிட்னி வந்து பழுதாயிருச்சு. அது வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கணும் மாசம் மாசம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, அதே பிளட் குரூப் இருக்கிறவைங்க, அந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிறவைங்க வந்து ஒரு கிட்னிய வந்து அவங்களுக்கு குடுத்தோம்னு சொன்னோம்னாக்கா, அவங்களுக்கு உடனே வந்துட்டு மாசம் மாசம் போய் அந்த டயாலிசிஸ் பண்றத நம்ம வந்து நிறுத்தலாம். அவங்களுக்கும் உடலுக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாவும் இருக்கு. அவங்க இந்த தொல்லையிலிருந்து நம்ம விடுபட முடியும். இது வந்து உடனடியாக நம்ம வந்து தீர்த்துக்க முடியும். இப்படி வந்து கவலை தரும் சிக்கல்கள வந்து நம்ம தீர்த்துக் கொள்ளலாம். சிக்கலைக் கண்டு பயக்காம, சிக்கலின் தன்மை, அதன் காரணம், அது உண்டான விதம் ஆகியவற்றை ஆராய்ந்தால் கவலை என்பது இருக்காது. திறக்க முடியாத பூட்டே கிடையாது, சாவியை கண்டுபிடித்தால் அப்படின்னு மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. கவலைப்படக்கூடாது என்பதற்காக வந்த சிக்கலை வந்து நம்ம மறக்கக்கூடாது. சிக்கலை போக்க கடமையில் நின்றால், சிக்கலை தீர்க்கக்கூடிய அளவுக்கு துணிவும், தெளிவும் வரும். திறமையின்மை, அச்சம் இந்த 2ம் தான் வந்து கவலை வந்து நமக்கு பெருக்குது. திறமையின்மை என்பது விழிப்பு நிலை இல்லாத மயக்க நிலை. அச்சம் என்பது தவறான செயல்களின் விளைவைக் கண்டு துணிவு இழந்து வாடுவதுதான். ஞானிகள் நினைப்பதெல்லாம் நடக்குது. ன் ஏன்னு கேட்டா, நடக்கிறத மட்டும் தான் அவங்க வந்து நினைக்குவாங்க. இவங்க வந்து முற்கால அனுபவம், இன்றைய சூழ்நிலை, எதிர்கால விளைவு ஆகியவற்றை மனதில் கொண்டு இருப்பதால், கவலையை தீர்க்க முடிகிறது. கவலை இல்லாமல் வாழவும் முடிகிறது. இயற்கையின் அமைப்பு, இயல்பு,
நியதி, காலம் இவற்றை அறிந்து எல்லை கட்டிய மனநிலையிலிருந்து விடுபட்டு, தன்முனைப்பு இன்றி செயல்படும்போது சிக்கல் உண்டாவது கிடையாது. கவலைகளை வகைப்படுத்தும்போது கவனம் வேணும்னு மகரிஷி ஐயா சொல்றாங்க. உடனடியாக தீர்க்க வேண்டியதை அலட்சியப்படுத்தாமல், மேலும் அலட்சியப்படுத்தணும்னு சொன்னா அது மேலும் சிக்கலாயிரும். ஒரு சிக்கலை விரைவாக தீர்க்கணும்னு சொல்லி உணர்ச்சி வயப்பட்டு செயல் செய்தால், அறியாமையினால் சிக்கலை மேலும் உண்டாக்கிக் கொள்ளும் நிலை ஏற்பட்டுவிடும். வாழ்வில் சிக்கலே இருக்கக்கூடாது என நினைக்க முடியாது. அதேபோல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் உடனே தீர்த்துவிட்டு அமைதியாக இருக்கவும் முடியாது. எங்க முடியுதோ அங்கதான் தொடங்கும். எனவே இதற்கு திட்டமிட்டு செயலாற்றினால் இவற்றை நீக்கி மகிழ்ச்சியும், அமைதியும் பெறலாம் என மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. பயிற்சி கூட குடுத்திருக்காங்க. நம்முடைய கூர்மையான அறிவை வளர்க்க சிந்தனையாற்றல் தேவை. அதற்கு மகரிஷி ஐயா அவர்கள் கொடுத்துள்ள 3 அடுக்கு பயிற்சி முறை இன்றியமையாததாக இருக்கு. 1 திட்டமிட்டு செயல் புரிதல், 2 விழிப்பு நிலை, 3 தற்சோதனை. எந்த செயலை செய்தாலும் அதனுடைய விளைவை துல்லியமாக கணக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய எண்ணம், சொல், செயல் இதனை செயல்படுத்தணும். இதனையே திருவள்ளுவர் வந்துட்டு, "எண்ணித் துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு" அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது நல்லா நம்ம சிந்திச்சு பார்த்த பின்னும் அந்த காரியத்த தொடங்கணும். அப்புறமா யோசிச்சுக்கலாம் அப்படின்னு நெனச்சு நம்ம தொடங்கணும்னு சொன்னா, அதுக்கப்புறம் அதை நெனச்சு அ வருத்தப்பட்டு பலன் இல்ல அப்படிங்கிறது தான் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து விழிப்பு நிலை. தேவை, பழக்கம், சூழ்நிலை இவற்றால் உணர்ச்சி வயப்படாமல் தான் அடைய வேண்டிய பயனையும் மறவாத நிலையிலே செயலாற்றும் திறன் தான் விழிப்பு நிலை. இந்த நிலையிலே செயல் செய்யும்போது சிக்கல்கள் ஏற்படாது. தற்சோதனை அதாவது மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சியே அகத்தாய்வு. தன்னை, தனது தேவை, செயலின் விளைவு, தகுதி, மதிப்பு பற்றி ஆராய்வதே தற்சோதனை. மனம் எப்படி தூய்மை செய்யுது? தவத்தால். தவத்துக்கு என்ன செய்யணும்? உடம்பு சரியா இருக்கணும். அதற்கு உடற்பயிற்சி. உயிரின் மீது மனதை செலுத்தி ஒவ்வொரு நாளும் தவம் செய்ய உயிர் சக்திய நம்ம பெருக்கறக்கு காயகல்பம். தற்சோதனை செய்ய அகத்தாய்வு பயிற்சிகள் தேவை. அப்போ ஒவ்வொரு நாளு இரவும் நம்ம தூங்க போவதற்கு முன்பு அன்னன்னைக்கு செய்த செயல்களை எல்லாம் நினைச்சு, அதன் மூலம் நடந்த நன்மை, தீமைகளை ஆராயணும். இதுவே தற்சோதனை. இது ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னா, நம்மை நாம தூய்மையாக்கிட்டு கொள்ளலாம். அதாவது வறுமையும், கடனும் நம்முடைய முயற்சியாலும், சிக்கனத்தாலும் தீர்த்துவிட முடியும். ஒரு நோய் வந்தால், வந்த நோயை செயல் ஒழுக்கம் மற்றும் மருந்து சாப்பிட்டு சரி செய்யலாம். ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு இருந்தால், அதை காரணம் தெரிஞ்சிட்டு, விட்டு கொடுத்து, விளக்கம் சொல்லி மனநிறைவை நம்ம ஏற்படுத்திக்க முடியும். பொருள், செல்வாக்கு, புகழ் இவற்றின் இழப்பை முயற்சியாலும், ஒழுக்கத்தாலும், சமுதாய தொண்டாலும் நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஆனா, கவலை இல்லாத சுதந்திரமாக இருக்கக்கூடிய மனம்தான் மேல்நிலை பற்றி சிந்திக்க முடியும். இறைநிலையை கூட நம்ம அடைய முடியும். எனவே கவலையை கழற்றிவிட கற்றுக்கொண்டால் நமது சவாலை சந்திக்க முடியாமல் கவலை ஓடிப்போய் ஒளிந்துவிடும் எனச் சொல்லி எனது சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் செவிமடித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு நல்கிய ஸ்கை ஆன்லைன் குழுமத்திற்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு சிந்தனை. இன்று முதல், இப்பொழுது முதல், நாளைக்கு தை பொறக்குது. இப்பொழுது முதல் கவலை வேண்டாமே. நல்ல தலைப்பு, அருமையான கருத்துக்கள். தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, கவலைங்கிறது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு வலிமையே குறைச்சிரும் அப்டின்னீங்க. அதுக்கு கவலைக்கான மருந்தே மகான் இந்த மனவளக்கலை பயிற்சிகள் தான். உடற்பயிற்சி, தவம், அகத்தாய்வு, ரிலேட்டேஷன் நெறைய அத பத்தி நெறைய விளக்கமா சொன்னீங்க. அதேபோல மகான் கவலைய ஒழிக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு இடத்துல தான் நெகட்டிவ் வேர்ட யூஸ் பண்ணியிருக்காருன்னு கூட அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒழிக்கணுங்கிற வார்த்தை. பனிக்கட்டி உருகுவது போல ஜீவகாந்த ஆற்றல் வெளியேறும்னு சொன்னீங்க. கவலை இருந்தாலே அது உண்மையும் கூட. ஒரு டென்ஷன் ஆனாலே, அது மட்டும் நம்ம உடல்ல உள்ள சக்தியெல்லாம் வெளில போயிருது இல்லையா? அதேபோல இன்னொரு முக்கியமானது விருந்தாளியாக வரக்கூடிய கவலை நான் எஜமானாவே மாறிடும்னு சொன்னது. ஒரு அறிஞர் சொன்ன கருத்த சொன்னீங்க இல்லையா? அதுபோல வள்ளுவருடைய கூற்றுக்கள் இது மாரி நெறைய மகான் இந்த 4 வகையான கவலைகள் என்னென்ன? அதுக்கு போக்குறதுக்கு வழிகள் என்னங்கிறதெல்லாம் அது மாரி சொன்னீங்க.
இதுபோல நமக்கு நிறைய இதுல இன்னைக்கு கவலையே நமக்கு வேண்டாங்கிற லெவல்ல நிறைய கருத்துக்கள். நல்ல நல்ல கருத்துக்கள். மிக சிறப்புமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடங்க ஐயா. வாழ்க வளமுடன்ம்மா. சான்றோர் பெருமக்களே, இப்பொழுது அம்மா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்தி மகிழ்வோம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சுதா கலிங்கன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மேலும் இன்று இந்த சிறப்பு நிகழ்ச்சி கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். அரியதொரு வாய்ப்பளித்து அன்பு உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் காணிக்கையாக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வு பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணி மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30 மணிக்கு தவம். தொடர்ந்து 6 மணிக்கு ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்துக் கொண்டே நாம் செய்யலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். 6:25 மணிக்கு மாலை காயகற்பம். மாலை 6:30 மணிக்கு தவம். மாலை 7 மணிக்கு சிந்தனை விருந்து. மாலை 7:30 மணி உலக நல்வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளித்தல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க